வணக்கம் மக்களே. அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள். எடப்பாடிக்கு முழு அதிகாரம் முதல் 2026 தேர்தல் கணக்கு வரை என்ற இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை தற்காலிக அவைத்தலைவர் KP முனுசாமி தலைமையில் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று காலை கூடியது. இதில் 16 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவை 2/5/2025 நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்த பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிக்கிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சி குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களுடன் அனுப்பாத திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம். சேலம், கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் பஸ்போர்ட் அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் மழை, கனமழை, வெள்ளம், புயல், காற்று போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது இயற்கை பேரிடரை பாதுகாப்பதற்காக எதிர்கொள்ளவும் மக்களை பாதுகாப்பதிலும் ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது என்றும் கூறியுள்ளனர். வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையாகவும் சரியாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை கழகம் வரவேற்கிறது. நெல்லியின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்த மத்திய அரசின் ஆணையை பெற்று நெல் கொள்முதலை முறையாக முழுமையாக செய்து முடிக்க வழிவகை செய்ய வேண்டும். அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம் குறையும் முதலீடுகள் இடம்பெறும் தொழில் நிறுவனங்கள் தமிழ் இளைஞர்களுக்கு எட்டாக்கனியாக வேலைவாய்ப்புகள். எனவே போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம். தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள், இளம் பெண்கள் முதல் வயதான பெண்கள் வரை அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இருந்து வருவது வேதனை அளிக்கும் ஒரு நிகழ்வு. தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளிகளாக்கும் நிர்வாக திறனற்ற திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கண்டனம். தென்னக நதிகளின் இணைப்பு, கோதாவரி காவேரி இணைப்பு, ஆனைமலையாறு, பாண்டியாறு, புன்னம்புழா திட்டத்தை தொடர்வதற்கு அக்கறை இல்லாமல் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் மிக நீளமான பாலத்தை 1621 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தும் திமுக அரசுக்கு கண்டனம். நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது என்றும் எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்றும் சூளுரை ஏற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.